ஒரு அழகான பசுமையான கிராமம். வயல்களின் நடுவில் ஒரு பெரிய மாமரம். அதன் அருகில் ஒரு சிறிய பூந்தோட்டம். அந்த தோட்டத்தில் பல விதைகள் விதைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று மிகவும் சிறிய விதை. மற்ற விதைகள் எல்லாம் பெரியதாகவும் வலிமையாகவும் இருந்தன. அதை பார்த்த அந்த சிறிய விதை தினமும் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தது. நான் இவ்வளவு சிறிதாக இருக்கிறேன், என்னால் பெரிய மரமாக முடியுமா? மற்ற விதைகளெல்லாம் வேகமாக வளர்கின்றன, நான் மட்டும் வளராமல் போய்விடுவேனோ என்று அது மனதில் எண்ணியது. ஒரு நாள் மழை பெய்யத் தொடங்கியது. மண் நனைந்தது. விதைகள் அனைத்தும் மெதுவாக முளைக்க ஆரம்பித்தன. பெரிய விதைகள் சீக்கிரமாக முளைத்து உயரமாக வளரத் தொடங்கின. அதை பார்த்த சிறிய விதை இன்னும் சோகமானது. அந்த நேரத்தில் தோட்டத்தில் இருந்த பழைய மாமரம் மெதுவாக கேட்டது, "சின்ன விதையே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்?" சிறிய விதை மெதுவாக பதிலளித்தது, "எல்லாரும் வேகமாக வளர்கின்றனர், நான் மட்டும் மிகவும் சிறியது, என்னால் பெரிய மரமாக முடியாது போல இருக்கிறது." மாமரம் சிரித்தது, "வளர்வதற்கு அளவு முக்கியமில்லை, முயற்சி முக்கியம். சூரிய ஒளியையும் மழையையும் நம்பி தினமும் வளர்ந்தால் நீயும் ஒரு நாள் பெரிய மரமாக மாறுவாய்." அந்த வார்த்தைகள் சிறிய விதைக்கு தைரியம் கொடுத்தது. "நான் முயற்சி செய்வேன், மெதுவாக வளர்ந்தாலும் பரவாயில்லை" என்று அது முடிவு செய்தது. நாட்கள் கடந்தன. பெரிய விதைகள் வேகமாக வளர்ந்தன. ஆனால் அவை வேர்களை ஆழமாக பரப்பவில்லை. சிறிய விதை மட்டும் மெதுவாக முதலில் தனது வேர்களை மண்ணின் ஆழம் வரை பரப்பியது. அது நீரையும் சத்துக்களையும் உறிஞ்சிக் கொண்டது. அதன் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் அது வலிமையாக வளர ஆரம்பித்தது. சில மாதங்கள் கழித்து கடும் வெயில் வந்தது. வேகமாக வளர்ந்திருந்த சில செடிகள் வாட ஆரம்பித்தன. அவைகளின் வேர்கள் ஆழமாக இல்லை. ஆனால் சிறிய விதையிலிருந்து வளர்ந்த செடி மட்டும் உறுதியாக நின்றது. ஏனெனில் அதன் வேர்கள் மிகவும் வலிமையாக இருந்தன. மாமரம் பெருமையுடன் சொன்னது, "பார்த்தாயா, வேகமாக வளர்வது முக்கியமல்ல, வலிமையாக வளர்வது முக்கியம். நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடவில்லை. உன் வேகத்தில் வளர்ந்தாய். அதனால்தான் இன்று உறுதியாக நிற்கிறாய்." சிறிய செடி மகிழ்ச்சியாக பதிலளித்தது, "நான் ஆரம்பத்தில் பயந்தேன், ஆனால் இப்போது புரிகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் வரும்." ஆண்டுகள் சென்றன. அந்த சிறிய விதை ஒரு அழகான பெரிய மரமாக மாறியது. அதன் நிழலில் குழந்தைகள் விளையாடினர். பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டின. கிராம மக்கள் அனைவரும் அந்த மரத்தை பார்த்து மகிழ்ந்தனர். ஒரு நாள் புதிய விதைகள் அந்த மரத்தை கேட்டன, "நாங்கள் மிகவும் சிறியதாக இருக்கிறோம், எங்களால் பெரிய மரமாக முடியுமா?" அந்த மரம் மெதுவாக சிரித்தது, "நிச்சயமாக முடியும். உங்களை நம்புங்கள். மற்றவர்களை பார்த்து பயப்படாதீர்கள். தினமும் முயற்சி செய்யுங்கள். மெதுவாக வளர்ந்தாலும் பரவாயில்லை. ஒரு நாள் நீங்கள் பெரிய மரங்களாக மாறுவீர்கள்." அந்த வார்த்தைகள் புதிய விதைகளுக்கு நம்பிக்கையை அளித்தது. அவை தன்னம்பிக்கையுடன் வளரத் தொடங்கின. அளவு முக்கியமல்ல, வேகம் முக்கியமல்ல. நம்பிக்கை மற்றும் தொடர்ந்து முயற்சி செய்தால் யாரும் பெரிய வெற்றியை அடைய முடியும்.